காணப்படுது. என்னென்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கையில் காணப்படுற முக்கிய 3 இனங்களான சிங்களவர், தமிழர், முஸ்லீம்கள் ஆகிய 3 பேருமே அப்படியே வசிக்கிறதால இது இன அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாக காணப்படுது. இது 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக இணைந்து நிர்வகிக்கப்படுகின்ற வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தலைநகரமாக திருகோணமலை விளங்குகிறது. அதாவது 1987 இலங்கையின் இந்திய ஒப்பந்தம் அடிப்படையில் தற்காலிகமாக இணைந்து நிர்வகிக்கப்படுகின்ற, அதாவது இப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒன்றாக இல்லை, ஆனால் முன்னொரு காலத்தில் வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் சேர்த்து வடகிழக்கு மாகாணமாக காணப்பட்டது. அந்த காலகட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தலைநகரமாகத்தான் இந்த திருகோணமலை காணப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்படியே தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படியே திருகோணமலை மாவட்டத்தின் சிறப்புகளை பற்றி நீங்களும் உங்கள் நகரம், உங்கள் ஊரோட சிறப்பு, உங்களோட ஊரோட பெருமை இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நீங்களும் நினைச்சிங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ்புக் பக்கம் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோன்ற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு அப்படியே போய் நீங்களும் அப்படியே தெரிவிங்க. உங்களை தொடர்பு கொண்டு நாங்களும் உங்களோட ஊர் பற்றிய தொகுப்புகளை அப்படியே எடுத்து அப்படியே திரட்டி தொகுத்து அடுத்த வாரம் மண்வாசனை நிகழ்ச்சியில் வழங்கும்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்ததாக ஒரு அழகான பாடல் இடம்பெற காத்து கொண்டிருக்குது. அதுக்கு முதல் நேரத்தை சரி பார்த்து கொள்ளலாம். நேரம் இப்பொழுது 2:22. நீங்களும் தொடர்ந்து அப்படியே 3:30 மணி வரை எங்கள் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து வார நம்முடைய தாமரை எஃப்எம் நிகழ்ச்சிகளோடு அப்படியே தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. www.tamarayfm.com எனும் இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் அடுத்த ஒரு அழகான பாட தொடர்ந்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் மண்வாசனை. பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி, நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. சுமப்பதினால் இதயமும் கருவறைதான், மனதால் நானும் அன்னையே மறவேன் என்றும் உன்னையே. நான் பாலைவனத்தில் விதை போல், நீ பருவம் தந்த மழை போல், என் காதல் செடியில் பூவும் பூத்ததே. உன் விழி திறந்திருந்தால் விடியலி தேவையில்லை, உன்னை நான் துறந்திருந்தால் உயிரது சொந்தமில்லை. இத்தனையும் இனி கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன், உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. என்னை படைத்த அந்த தெய்வம், என்னை சுமந்த
போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். தொடர்ந்து அப்படி இணைந்து கொண்டிருக்கீங்க www.tamarayfm.com ஊடாக. இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் மண்வாசை நிகழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் அப்படியே திருகோணமலை மாவட்டத்தில் சிறப்புகளை பற்றி அப்படியே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு முதல் நீங்களும் உங்கள் நகரத்தில் ஊர்ற சிறப்புகள் நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவு செய்யுங்க. அப்படி நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட நகரத்தில் ஊர்ற சிறப்புகள் அடங்கிய தொகுப்புகள் அப்படியே உங்கள்டேருந்து வாங்கிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்து 3:30 மணி வரை இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தாமரை எஃப்எம்மின் மண்வாசனை நிகழ்ச்சியோடு. அப்படியே தொடர்ந்தும் பேசலாம் திருகோணமலை மாவட்டத்தில் அப்படியே சிறப்புகளை பற்றி. இது பண்டைய காலம் முதலே ஒரு பிரபலமான நகரமாக காணப்படுது. ஏனென்று சொன்னால் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரமாக காணப்பட்டது. ஏனென்று சொன்னால் துறைமுகம், இங்கே காணப்படுற துறைமுகம் உலக அளவில் பிரபலியமான ஒரு துறைமுகம் தான் இங்கே காணப்படுற துறைமுகம். அது காரணம் என்னென்னு சொன்னால் இயற்கையான ஒரு துறைமுகம் இங்கே காணப்படுறதால உலகளாவிய ரீதியில் இந்த காலம் முதல்ல பண்டைய காலம் தொட்டி அது பிரபலியமான ஒரு நகரமாக, பிரபலியமான துறைமுகம் காரணமாக அது உலகளாவிய ரீதியில் ஒரு பிரபலியமான நகரமாக காணப்பட்டது. இங்கே ஒல்லாந்து, ஆங்கிலேயர், போர்த்துகேயர், பிரெஞ்சு போன்றோரின் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வரலாற்று சுவடுகளில் நீங்கள் மறக்க இயலாத ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் நம்மளோட நாடு அந்நியர்களின் ஆட்சிக்கு அடிமையாகி இருந்த காலம். அது ஒல்லாந்தர், அதுக்கு பிறகு ஆங்கிலேயர், அதுக்கு பிறகு போர்த்துகேயர், அதுக்கு பிறகு பிரெஞ்சு போன்றவங்க நம்மளோட நாட்டை அப்படியே ஆட்சிக்கு உட்படுத்தி ஆக்கிரமித்து கொண்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பிரெட்ரிக் கோட்டை என்று சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போதைய இல்லை திருவண்ணாமலையில் காணப்படுற கோட்டைன்னு அப்படி எல்லாரும் ஃபேமஸாக கதைப்பாங்க. திருவண்ணாமலையில் காணப்படுற ஒரு புகழ்பூத்த இடம், அதாவது ஒரு பிரபல்யமான இடங்களில் இந்த கோட்டையும் உண்டு. அந்த கோட்டை மேற்கத்திய ஆதிக்கத்தின் எச்சமாக காணப்பட்டதாக கூறப்படுது. இந்த நகரிலையும் இந்த நகரத்தில் இன்றைய காலகட்டத்திலையும் அந்த கோட்டை அப்படியே அழிவடையாமல் காணப்படுது. இந்த கோட்டையில் உள்ள புகழ்பூத்த திருக்கோணேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. அந்த கோட்டைக்குள்ளே தான் அந்த நம்ம திருக்கோணேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. அப்படியே போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி என்ட்ரி ஆகிற, அது உண்மையாகவே எல்லோராலும் பிரமிக்கத்தக்க ஒரு விடயம் என்று சொல்லலாம். கோட்டை அதுக்குள்ளே என்ட்ரி ஆகணுன்னே அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே தான் திருக்கோணேஸ்வரர் கோயில் வரும். போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். போனாலும் எத்தனை தடவை போனாலும் அப்படியே அழுக்காத ஒரு இடம் என்று சொல்லலாம். திருகோணமலை மாவட்டம் இயற்கை அழகுலையும் சரி, அனைத்து விடயங்களையும் சரி, ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு இடம், உல்லாச பயணிகளை அப்படியே கவர்ந்த ஒரு இடம் என்று சொல்லலாம். நம்மளோட திருகோணமலை மாவட்டம் கிழக்கு மாகாணத்தில் காணப்படுற திருகோணமலை மாவட்டத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு மண்வாசை நிகழ்ச்சியினூடாக அப்படியே கழிச்சு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் அப்படியே திருகோணமலை மாவட்டத்தை பற்றி அப்படியே பேசலாம். அதுக்கு முன்னால் ஒரு பாடலை தொடர்ந்து அப்படியே நிகழ்ச்சிக்குள்ளே மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் மண்வாசனை நிகழ்ச்சி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வருவேன், எனக்கு வேணும்.
இணைஞ்சு கொண்டிருக்கீங்க உங்கள் தாமரை எஃப்எம்மின் மண்வாசல் நிகழ்ச்சியோடு. இன்றைய தினமும் நாங்கள் திருகோணமலை நகரத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் சிறப்புகளை பற்றி அப்படியே தொகுத்து ஒரு தொகுப்பாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம். நீங்களும் அப்படியே தொடர்ந்து 3:30 மணி வரை எங்கள் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு எங்கள் சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு நிகழ்ச்சிகள் போகலாம். என்னென்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே கோயில், திருக்கோணேஸ்வரர் கோயில் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதையும் தாண்டி 2 பிரபலியமான கடற்கரைகள் காணப்படுது. ஒன்று சொன்னால் நிலாவளி பீச்